ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் அமைதியையும் சாந்தமான உணர்வையும் அப்பப்போ நகைச்சுவையான பிரயோகங்களையும் பயன்படுத்துவது என்பது ஒரு தனித்துவமான ஆழ்த்தன்மை என்று கூட கூறலாம். இப்படிப்பட்ட ஒரு கொடையை கடவுள் திருவாளர் சின்னக்குட்டி அருளானந்தம் அவர்களுக்கும் திருமதி கிரேஸ் சிவக்கொழுந்து அருளானந்தம் அவர்களுக்கும் 22/8/1963 கரவட்டி கிளவித்தோட்டம் என்ற கிராமத்தில் இறை பரிசாக அவர்களுக்கு கொடுத்தார். அந்த இறை பரிசுக்கு அந்த பெற்றோர்கள் கொடுத்த பெயர் அருளானந்தம் கிங்ஸ்லி சுரேந்திரன். இவ்வாறு காலங்கள் பயணிக்க சூழல் சார்ந்த அறிவுகள் என் பிள்ளைக்கு வளர வேண்டும் என்று பெற்றோர்கள் விரும்பினதால் கரவட்டி மாணிக்க வாசகர் மற்றும் விக்னேஸ்வரா கல்லூரியில் கல்வி பயின்று தன்னை ஒரு மாணவனாக அடையாளம் கொடுத்தார். எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் கல்வி காலத்தின் பின் அவன் எதிர்கால தேடலுக்கு ஒரு இறை சித்தம் என்பது கண்டிப்பாக மறைந்திருக்கும். அதை உணரும் வரை எம் கண்களுக்கு அது புலப்படாது. ஆனால் கிங்ஸ்லி சுரேந்திரன் அவர்கள் இறை சித்தத்தை உணர்ந்து 1989 மருதனார் மடம் கிறிஸ்தவ இறையியல் கல்லூரியில் தன்னை இறையியலாளராக இணைத்து தன் பெயருக்கு ரெவரன் ஏ.கே. சுரேந்திரன் என்ற முகவரியை கொடுத்தார். சுரேந்திரன் போதரையா கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து 5 ஆண்டுகள் என்று எண்ணுகின்ற பொழுது சங்கீதக்காரன் சொல்வதைப் போல நேற்று கழிந்த ராட்சாமம் போல இருக்கின்றது. அவருடைய இந்த நாட்களை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது 1989 இந்த மருதனாமடம் கிறிஸ்தவ இறையியல் கல்லூரிக்கு 4 முத்துக்கள் வந்து சேர்ந்தோம். அந்த 4 முத்துக்களில் இப்பொழுது எங்களுடைய திருச்சபையினுடைய தலைவராக இருக்கின்ற ஆனந்தன் போதரையா அவர்கள், மைனசீலன் போதரையா அவர்கள், நானும் இவர்களோடு இணைந்து கொண்டேன். சுரேந்திரன் போதரையாவும் எங்களோடு இணைந்து கொண்டார்கள். நான், ஆனந்தன் போதரையா, மைனசீலன் போதரையா யாழ்ப்பாண கல்லூரியிலே ஒரே வருடத்திலே ஒரே காலத்திலே நாங்கள் படித்தவர்கள். நானும் ஆனந்தன் போதரையாவும் பங்கர் விடுதியிலே இருந்தோம். மைனசீலன் போதரையா இல்லத்திலே இருந்து படித்தார். ஆகவே நாங்கள் மூவரும் ஒருவருக்கொருவர் நன்கு தெரிந்தவர்கள். எங்களோடு சுரேந்திரன் போதரையாவும் இணைந்து கொண்டார். அவர் எங்களில் இருந்து ஒரு 5 வயதுக்கு மூத்தவர். ஆனால் நாங்கள் செய்கின்ற குறும்புகளை நான் அவருக்கு செய்து கொள்வேன். சுரேந்திரன் போதரையா எல்லாரையும் பேர் சொல்லி சொல்லுவார். நான் ஏதாவது குறும்பு செய்து போட்டு நான் ஓடுகின்ற பொழுது அவர் என்னை கலைத்து கொண்டு வருகின்ற பொழுது சொல்லி கொண்டு வருவார், சத்தியபிரத்தான பிடிங்கோ, சத்தியபிரத்தான பிடிங்கோ, இல்லாட்டி லாலாக்காவை பிடிங்கோ, லாலாக்காவை பிடிங்கோன்னு சொல்லி என்னை கலைத்து கொண்டு வருவார். அப்படி நாங்கள் குறும்புத்தனம் செய்கின்றவர்களாக இருப்போம். இந்த மதிய நேரத்திலே உணவுக்கு நாங்கள் வருகின்ற பொழுது பெல் அடித்து எல்லாரும் மேசைக்கு வந்து விடுவோம். உணவுக்கு நாங்கள் வருகின்ற பொழுது அந்த ஒரு 5 நிமிட இடைவெளிக்குள்ளே சுரேந்திரன் போதரையா அன்றைய நாளினுடைய உதயன் பத்திரிகையின் செய்திகளை படித்து விடுவார். படித்து போட்டு வந்து டைனிங் டேபிளில் இருந்து கொண்டு சொல்லிக்கொண்டு இருப்பார். அவர் ஒரு சிறந்த ஒரு தமிழ் பற்றுள்ளவர், ஒரு சிறந்த மனிதனாக அவர் வாழ்ந்தார். அவர் ஒரு அரசியல் ஆய்வாளர், அரசியல் கட்டுரைகளை படிக்கின்றவர். அந்த கட்டுரைகளிலே இருக்கின்ற கதைகளை, செய்திகளை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற ஒருவராக இருந்தார். அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று ஆண்டவருடைய சத்தியம் கூறுவது போல மக்கள் மத்தியிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், இறையரசை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு 1993 95 காலப்பகுதியில் மகிழ்ச்சிபுரம் திருச்சபையிலும் 95 98 வரை ஏழாலை வடக்கு திருச்சபையிலும் 96 முதல் 99 வரை ஏழாலை தெற்கு திருச்சபையிலும் 99 முதல் 2003 உடுப்பிட்டி திருச்சபையிலும் 2003-2010 அளவட்டி திருச்சபையிலும் 2010-2014 மானிப்பாய் திருச்சபையிலும் 2014 முதல் 2018 தெல்லிப்பளை திருச்சபையிலும் இறுதியாக 2018-2021 காலப்பகுதியிலே
பண்டத்தெரிப்பு திருச்சபையிலும் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரிவரச் செய்தும் கடவுளுக்கென தன்னையோர் இறை பணியாளனாக நிலைநிறுத்தினார். போதகரின் ஊழிய பயணம் 93ஆம் ஆண்டு மகிழ்ச்சிபுரம் திருச்சபையில் ஆரம்பமானது. அதற்கு பிற்பாடு ஏழால வடக்கு, ஏழால தெற்கு, உடுப்பட்டி, அளவட்டி, மானிப்பாய், தெல்லிப்பளை இறக்கும் வரை பண்டத்தெரிப்பு திருச்சபையில் எங்களுடைய ஊழியம் சிறப்பாக நடைபெற்றது. நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு ஊழியக்காரன். இடமாற்றம் போட்ட திருச்சபைக்கு நாங்கள் எந்த மறுப்பும் சொல்லாமல் போய் அந்த இடத்திலே சந்தோஷமாக எங்களுடைய ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றினோம். சிறப்பாக எந்த திருச்சபையில் இருந்தாலும் அந்த திருச்சபையின் கட்டுமான பணிகளில் மிகவும் உற்சாகமாக அந்த திருச்சபையை கட்டி முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். அவர் இருந்த காலத்தில் புதுப்பொலிவுடன் பல திருச்சபைகள் புதுப்பொலிவுடன் மிளிர்ந்ததை நாங்கள் கண்கூடாக எங்களுடைய ஊழிய பயணத்தில் கண்டோம். அதிலும் விசேஷமாக தெல்லிப்பளை திருச்சபையில் முழுதாக எடுத்து அதை புனருத்தாரணம் செய்து அதை பிரதிஷ்டை செய்து அந்த ஊழியத்துக்காக அந்த திருச்சபையை நடத்தி கொண்டு வந்தோம். இந்த வலைக்குள் அவர் நின்று விடாது. 2015ஆம் ஆண்டு யுத்தத்தால் சேதமடைந்த தெல்லிப்பளை திருச்சபையை இறை மக்களின் உதவியுடன் அதனை மீண்டும் புனரமைப்பு செய்தார். 200வது ஆண்டு விழாவை மிக கோலாகலமாக கொண்டாடிய ஏபிசி FM அதற்கு அவர் முன்னின்று பல பொறுப்புகளை எடுத்து சிறப்பாக அதை செய்து முடித்தார். CSCM யாழ் பிராந்திய செயலாளராக பணியாற்றிய இவர் பண்டத்தெரிப்பு திருச்சபையிலும் சிறந்த ஆயனாக விளங்கினார் என்பது இன்றைக்கும் நிலைநிற்கிற ஒன்றாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் ஒரு சிறந்த திருச்சபை பற்றாளர். அவர் கடைசியாக பண்டத்தெரிப்பு திருச்சபையிலே தான் 5 வருடத்துக்கு முன்னர் பண்டத்தெரிப்பு திருச்சபையிலே தான் அவருடைய இறுதி பணிக்களமாக இருந்தது. அந்த திருச்சபை மிக யுத்தத்தினாலும் கவனிப்பாரற்றும் மிகவும் சீரழிந்து போயிருந்தது. கட்டிடங்கள் எல்லாம் சீரழிந்து ஆலய வழிபாட்டுக்கு உகந்ததாக இருக்கவில்லை. அவர் தன்னுடைய முயற்சியினாலும் போதரம்மாவினுடைய உறவுகள், போதரம்மா பண்டத்தெரிப்பு திருச்சபையைச் சேர்ந்தவர், அவர்கள் தங்களுடைய உறவுகள், சொந்தங்கள், தங்களுக்கு தெரிந்த பண்டத்தெரிப்பு புலம்பெயர்ந்திருக்கிற ஆட்களுடைய உதவிகளுக்கூடாக அந்த திருச்சபையை அவர் செப்பனிட்டவர். இன்று நான் அங்கே பணியாற்றுகின்றேன். அந்த திருச்சபையினுடைய அழகையும் பொலிவையும் பார்க்கின்ற பொழுது சுரேந்திரன் போதரையாவினுடைய இன்னொரு பக்கம் தெரிகின்றது, அவருடைய ஆளுமை. அதேபோல் பண்டத்தெரிப்பு திருச்சபையிலும் அவருடைய ஊழியம், பண்டத்தெரிப்பு திருச்சபையில் தான் அவருடைய ஊழியம் நிறைவேறியது. அது மட்டும் அந்த திருச்சபையின் முழு காரியங்களையும் அந்த புனருத்தாரணத்தையும் நிறைவாக செய்து பிரதிஷ்டை ஆராதனை நடந்து அடுத்த வாரம் போதகர்களுடன் இல்லை. அவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தை திறப்பு விழா செய்து வைக்கின்றார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கேள்விப்படுகின்றோம் அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார் என்று. அவர் செய்த அந்த பணிக்களத்திலே அவர் தொடர்ந்து பணியாற்ற முடியாமல் போனது எங்கள் எல்லாருக்கும் வேதனையானது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனோடு, ஒரு இறை பெற்றுள்ளவர், ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு மனிதனோடு நாம் வாழ்ந்திருக்கின்றோம் என்று நான் எண்ணுகின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சி. அது மாத்திரமல்ல, என்னுடைய சொந்த வாழ்வின் என்னுடைய அனுபவத்திலே நான் சொல்லுகின்றேன். 93ஆம் ஆண்டு 1993ஆம் ஆண்டு நாம் இந்த இறையியல் கல்லூரியுடைய எங்களுடைய படிப்புகளை முடித்து நாம் செல்லுகின்ற பொழுது, பாஸ் அவுட் பண்ணுகின்ற பொழுது எனக்கு போட்ட முதலாவது ஸ்டேஷன் மாங்குளம் மகிழ்ச்சிபுரம் என்ற ஒரு பணிக்களத்துக்கு போடப்பட்டது. அப்பொழுது நான் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது நோயுள்ளவனாகத்தான் இருந்தேன். கடவுளுடைய கிருபையினால் இன்று ஆண்டவரே என்று சுகமாக இருக்கின்றேன். ஒரு நோயுள்ளவனாக இருந்தேன். என்னை மகிழ்ச்சிபுரத்துக்கு போட்டார்கள். அப்பொழுது அங்கிருந்த பெரியவர்கள், மதியாவண்ணம் போதரே, மதியாவண்ணத்தை மகிழ்ச்சிபுரத்துக்கு போட வேண்டாம், அவரை இங்கே யாழ்ப்பாணத்துக்குள்ளே வைத்திய வசதிகள் உள்ள இடங்களிலே போடுங்கள் என்று சொல்லி அவரை வைத்திருந்த பொழுது சுரேந்திரன் போதரைத்தான் மகிழ்ச்சிபுரத்துக்கு போட்டார்கள். நான் எண்ணிக்கொள்வது, எனக்காக தன்னை தியாகம் செய்த ஒரு சிறந்த மனிதன். கல்லூரியிலே இருந்து நாங்கள் படித்த காலத்திலும் சரி, பணிக்களத்திலும் சரி, என்னோடு இருந்து எனக்காக தன்னை தியாகம் செய்த ஒரு சிறந்த மனிதனை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அவர் தாய் தகப்பனுக்கு ஒரு அன்பான பிள்ளை, சகோதரங்களுக்கு ஒரு பாசமான சகோதரன்.
எனக்கு ஒரு அன்பான கணவர், பாசத்தோடு பிள்ளைகளை வளர்த்த ஒரு தகப்பனார். அவர் மிகவும் அன்பானவர், சாந்தமானவர், மிகவும் பொறுமையானவர். அவருடைய ஊழிய காலத்தில் அவர் அதை தீவிரமாக கடைப்பிடித்தார். பிள்ளைகளை அன்பாக வளர்த்தார். பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை முதலில் மேன்மையாக கருதி அவர்களை ஒழுக்கத்தில் வளர்த்தார். கல்வி முக்கியம் என்பதை சொல்லி சொல்லி வளர்த்தார். அதேபோல் இந்த 5 வருடங்களுக்குள் அவர்கள் இருவரும் பட்டதாரிகளாகிவிட்டார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இதை குறித்து அவர் விரும்பியபடி பிள்ளைகள் கல்வியில் மேன்மேலும் முன்னேற வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், அவருடைய வாஞ்சை. திருச்சபை பணிகள் மாத்திரமல்ல, திருமதி எமி அயிதா அவர்களுக்கு சிறந்த கணவனாகவும், அலன் அபிஷேக், ஆன் அபிஷாரா ஆகியோருக்கு சிறந்த தந்தையாகவும் வாழ்ந்து தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இவ்வளவுதான் என கருதினார். என்னவோ மார்ச் மாதம் 2021 ஆழ்ந்த உறக்கம் அவரை அழைத்துச் சென்றது. திருச்சபை பணிகளும் சரி, குடும்பத்தின் பொறுப்புகளிலும் சரி, தலைமைத்துவ பொறுப்புகளிலும் சரி, எதிலேயும் குறைவில்லாமல் நிறைவாக, நேர்த்தியாக, சிறந்த ஆயனாக, தலைவனாக அதை செய்து முடித்தார். கடவுள் மத்தியிலே இன்று ஆழ்ந்த உறக்கத்துக்குள் இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு அந்த குடும்பம் மாத்திரமல்ல, இறை மக்களும் நினைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கோவிட்-19 தாக்கம் ஒரு பக்கம், ரெவரண்ட் ஏ.கே. சுரேந்திரன் அவர்களின் இழப்பு இன்னொரு பக்கம். மனங்கள் அன்று கண்ணீரினால் குழுமியிருந்தாலும் திடன்கொள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தை எல்லாருக்குமே ஒரு ஆறுதலாக அன்று அமைந்தது. சிஏசிஎம் திருச்சபை தலைவர், நிர்வாக சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். புதர் இல்லாத பட்சத்திலும் எங்களை மிகவும் கரிசனையாக என்னையும் பிள்ளைகளையும் மிகவும் அன்பாக நேசித்து ஆதரித்து வந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய இழப்பு எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, குடும்பத்தினால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவர் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நித்திய இளைப்பாறுதல் அடைவார் என்று நாங்கள் நம்பியிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவர் செய்த பணியை, அவர் விட்டு சென்ற பணியை திருச்சபையும், திருச்சபை சமூகமும், குடும்பமும், நாங்களும் சேர்ந்து செய்ய ஆண்டவர் எங்களை அழைக்கிறார். அடுத்த நிமிஷம் என்பது நிச்சயமில்லாத வாழ்க்கை. முடிந்தளவு அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாமே.